விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. திருச்செந்தூர் கோவிலில் தரிசன டிக்கெட் கட்டணங்கள் உயர்த்தப்படுவதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் அது தொடர்பாக அமைச்சர் ரமேஷ் விளக்கம் அளித்திருக்கிறார். கட்டண உயர்வை அதிகாரிகள் பரிசீலித்து வைத்திருந்ததாக அவர் கூறியிருக்கிறார். மேலும் கட்டண உயர்வு குறித்து பொதுமக்களிடம் கருத்து மட்டுமே கேட்கப்பட்டதாகவும் அமைச்சர் ரமேஷ் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக அமைச்சர் ரமேஷ் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் என்ன பேசினார் பார்ப்போம். அங்க எந்த கட்டணத்தையும் உயர்த்தல. அங்க 20க்கும் மேற்பட்ட சேவைகள் இருக்கு. அந்த 20க்கும் மேற்பட்ட சேவைகள் அதே கட்டணத்துல நீடிக்குது. நிர்வாக ரீதியாக சில முறைகேடுகள் அங்க இருந்தது நமக்கு தெரிய வந்துச்சு. அதற்காக இப்படி ஒரு கட்டண உயர்வை ஏற்கனவே அதிகாரிகள் பரிசீலித்து வச்சு அதற்கான பொதுமக்களுடைய கருத்து கேட்பு, புரியுதுங்களா? பொதுமக்களிடையே கருத்து கேட்கக்கூடிய அந்த கருத்தை தான் கேட்டுருக்காங்களே தவிர்த்து விலையெல்லாம் உயர்த்தல. நிறைய இடங்கள்ல விலை உயர்த்தப்பட்டுச்சுன்ற தவறான தகவல் பரப்பப்பட்டிருக்கு. பொதுமக்கள்கிட்ட கருத்து தான் கேட்டுக்கிறாங்க. பொதுமக்கள் கருத்துல இந்த உயர்த்த வேண்டாம்னு சொன்னா நாங்க உயர்த்த போறது கிடையாது. பொதுமக்களுடைய கருத்தை தாண்டி இந்த அரசாங்கம் எந்த விதமான முடிவும் எடுக்காது. பொதுமக்கள் என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் இந்த அரசாங்கம் நடக்கும். திருச்செந்தூர் கோவிலில் தரிசன டிக்கெட் கட்டணங்கள் உயர்த்தப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் கட்டணங்கள் உயர்த்தப்படவில்லை என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். கட்டண உயர்வை அதிகாரிகள் பரிசீலித்து மட்டுமே வைத்திருந்ததாகவும் கட்டண உயர்வு குறித்து பொதுமக்களிடம் கருத்து மட்டுமே கேட்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.